கடவுள் இல்லை என்பதால் எப்பொழுதும் ஒரு புதிய புதிய விளக்கத்தை கொடுப்பதற்காகவே சிந்திப்பது வழக்கம். கடவுள் இல்லை என்பதால் கடவுளை யாரும் பார்த்ததில்லை, கடவுள் யாரிடமும் பேசியதில்லை, கடவுள் தன்னை வெளிக்காட்டியதாகவும் இல்லை. அப்படி இருக்கையிலே எப்படி எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது? கடவுள் இருப்பதாக ஒரு நம்பிக்கை எப்படி வந்தது என்றால் முக்கியமான காரணம் மதம்தான். இந்த மதங்கள் தோன்றுவதற்கு முன்பு எல்லோருக்குமே கடவுள் பற்றி தெரியாது, அதற்கு அவசியமும் இல்லை. யாரும் எழுதவில்லை, யாரும் பேசவில்லை. இந்த வேத காலத்தில் அவர்கள் அந்த பகுதியிலே, இமயமலை சாரலிலே அங்கே இருந்த முனிவர்கள் அவர்களுக்குள்ளே அக்னியை வளர்த்தார்கள், மாமிசம் சாப்பிட்டார்கள். அப்படியெல்லாம் செய்திகள் இருக்கிறது வேதத்தில். இதையெல்லாம் எதிர்த்து தான் பௌத்தமும் சமணமும் வந்தது. வேதத்தை எதிர்த்தார்கள். முக்கியமாக பலியிட்டால் கடவுளுக்கு சந்தோஷம் என்பதால் அதையெல்லாம் மறுத்து வந்தது தான் 2000 வருடங்களுக்கு முன்பு. அதாவது கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பே சமணமும் பௌத்தமும் ஆசீவகமும் வந்தது. தமிழ்நாட்டிலே அப்படியெல்லாம் இல்லை, சங்க காலத்தில் இல்லை. அகத்தியர் என்பவர் யாருமே கிடையாது. பலரும் அகத்தியர் இருப்பதாக சொல்கிறார், அது மறுக்கிறார்கள். எங்கேயுமே அவரை பற்றி குறிப்பே இல்லை. ஆனால் சங்க காலத்தில் கடவுளை பற்றி எதுவுமே இல்லை. பல புலவர்கள் பாடியுள்ளார்கள். தொல்காப்பியத்தில் கடவுளை பற்றி இல்லை, திருக்குறளில் கடவுளை பற்றி இல்லை. அது சிந்திக்க வேண்டிய கூட இதுதான். பல சித்தர்கள் கடவுளை அவர்கள் மறுக்கிறார்கள். கடவுள் என்பது உனக்குள் இருக்கிறது என்று. இதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி இந்த நம்பிக்கை வந்தது என்றால், இந்த 7ஆம் நூற்றாண்டில்தான் 3 சமயங்கள் தோன்றியது. அத்வைதம், துவைதம், அசிஷ்டாத்வைதம். இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டில் வந்தது தான். அதன் பிறகுதான் இந்த பக்தி இலக்கியமே வந்தது. அதற்கு முன்னாடி இல்லை. கோவிலெல்லாம் இந்த 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் கட்டினார்கள், ஒரு 300 வருடங்கள். அதற்கு பிறகு கோவிலே இல்லை. வெறும் சிலைகளை வைத்தார்கள், லிங்கத்தை வைத்தார்கள், வேறு சிலைகளை வைத்தார்கள். இதையெல்லாம் ஒரு பெயர் வைத்து இதெல்லாம் கடவுள் என்றார்கள். அதற்கென்று சிலரை வைத்து வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்ல சொன்னார்கள் புரோகிதர்கள். அப்படித்தான் இந்த பக்தி வளர்ந்தது. அதற்காக பூஜைகள் செய்தார்கள். ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் தன்னைத்தானே யார் அறிகிறாரோ அவர்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை அற்று போய்விடும். அப்படித்தான் எனக்கும் வந்தது. இவளை சொல்வார்கள், முருகனை பற்றி சொல்வார்கள், தமிழ் கடவுள் என்பார்கள். அவர் ஒரு கடவுள் இல்லை, முருகன் ஒரு கடவுள் இல்லை. அப்படி என்றால் யார் அவர்? அவர் குறிஞ்சி நிலத்தில் இருந்தக்கூடிய ஒரு தலைவன் தான். குறிஞ்சி ஆண்டவர் என்று சொல்வார்கள். அப்படித்தான். அதெல்லாம் திருவிளையாடல் புராணம், கந்த புராணம் என்று பல புராணங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு பைத்தியமே ஆகிவிடும். நாம் ஒவ்வொருத்தரும் ஆராய வேண்டும். கடவுள் என்றால் யார்? கடந்து செல் என்று சொல்கிறது அந்த வார்த்தையினுடைய பொருள். நீ கடந்து சென்று பார், உனக்குள் என்ன இருக்கிறது என்று. அதனால்தான்
அகம் பிரம்மாஸ்மி என்று ஆதிசங்கரர் சொன்னார். 7ஆம் நூற்றாண்டில்தான். அகம் என்றாலே உனக்குள் இருப்பது, பிரம்மாஸ்மி என்றால் பிரம்மமாக உன்னிடத்தில் இருக்கிறது. இதுபோல் பல பதிவுகள் நான் செய்துள்ளேன். ஏனென்றால் இந்த நம்பிக்கை எப்படி வந்தது காரணம் என்றால் குறிப்பாக பெண்கள் தான், கோயில்கள் தான். அதனால்தான் பலருக்கு அந்த நம்பிக்கை வந்தது. ஆனால் என்னை போன்றவர்கள் விஞ்ஞான ரீதியாக சிந்திப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். எப்படி இந்த பிரபஞ்சம் வந்தது, எப்படி பால்வெளி வந்தது, எப்படி பல சூரியன்கள் இருக்கிறது, எப்படி கிரகங்கள் வந்தது, ஏன் பூமியில் இந்த உயிரினங்கள் இல்லை, ஏன் மனிதன் மற்ற கிரகங்களில் இல்லை என்றெல்லாம் அறிவியல் ரீதியாக அவர்கள் ஆராய்ந்தார்கள். நிலவுக்கு சென்றார்கள். அங்கே ஏதாவது கிடைக்குமா என்றால் எதுவுமே கிடைக்கவில்லை. மனிதன்தான், நம்மை போன்றவர்கள் தான் அவர்கள் உருவாக்கினார்கள். கோயிலை கட்டினார்கள், அதற்கான பாடல்களை இயற்றினார்கள், இசையமைத்தார்கள், எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்றால் இல்லை. அர்த்தம் இருக்கும், புகழ்ந்து பாடக்கூடியதாக இருக்கும். அது உனக்கு பசியை தீர்க்குமா, உன்னுடைய நோயை மாற்றுமா? கிடையாது. சும்மா ஒரு ராகத்தோடு பாடுவது தான். அதில் எந்த விதமான நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்காது. பாடல்களை வைத்து என்ன செய்வது? அதனால்தான் நான் இல்லை 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 என்று கௌதம புத்தர் சொன்னார், மகாவீரர் சொன்னார், பலர் சொல்லியுள்ளார்கள். அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் நான் சொல்கிறேன். அறிவியல் ரீதியாக ஆராய்ந்தால் அங்கு கடவுள் என்ற இடத்திற்கு இடமே இல்லை. இஸ்லாம் மதத்தில் கடவுள் வழிபாடு இல்லை, இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அங்கே தொழுகை செய்வார்கள். இஸ்லாம் தோன்றிய இடம் சவுதி அரேபியா. அந்த பகுதியை பார்த்து அவர்கள் மண்டியிட்டு பூமியை வணங்கி அவர்கள் வணங்குகிறார்கள். இதுதான் அங்கே நாம் பார்க்கக்கூடிய விஷயம். எனவே எல்லாவற்றையும் நம்பாமல் நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஓகே, பார்க்கலாம். எனவே நண்பர்களே, எதையும் ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்கள் எழுதுவதால், படிப்பதால், சொல்வதால் அதை நம்பக்கூடாது. ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். வைங்க